எல்லாருக்கும் வணக்கம். கலாதிபம் குக்கிங் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு வரமல்லியை வச்சு துவை அரைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் அது எப்படி வறுத்து அரைக்கணுன்றத பாருங்கள். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த ஒருங்க நல்லா ஊற்றணும்னா எத்தனை நிறைய அது ஒரு குழிக்கரண்டிக்கு 3 குழிக்கரண்டியாச்சும் ஊற்றணும். அதனால அது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த வரங்க இந்த டப்பாவில் ஒரு டப்பா நான் வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லியை இதில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்குருவோம். பாருங்கள், எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி நல்லா மல்லி வாடை வராத அளவுக்கு வறுக்கணும். இது நம்ம தலை பித்தம் கிருகிருண்டு காலையில் எந்திரிச்சோன்னே நம்மளுக்கு தலை கனமாக இருந்து கிருகிருண்டு வரும். அப்புறம் தலை வலிக்கும். அப்போ நம்ம மஞ்சளாக வாந்தி எடுப்போம். அப்போத்தான் நம்மளுக்கு அந்த வலியெல்லாம் விடும். அதுக்கு இந்த மல்லியை நல்லா துவையல் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம நினச்ச நேரம் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த தலை பித்தம் நம்மளுக்கு குறையும். மல்லி உடலுக்கு ரொம்ப நல்லது. தலை சம்மந்தப்பட்டமான விஷயமெல்லாம் இந்த மல்லினால் இந்த வியாதியெல்லாம் குறையும். அதோட பெரும்பாலும் தைராய்டு உள்ளவங்களும் இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். அந்த ஒருங்க அது நல்லா வறுபட்டோடனே நான் ஒரு அரை வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதில் போட்டு நல்லா அந்த வறுத்துக்கிறோம். மல்லி அந்த நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ சூப்பராக எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அது கூட இந்த ஒரு அரை பல்லு பூண்டு, ஒரு சின்ன கொத்தமல்லி வச்சு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதையும் நல்லா அதில் போட்டு வறுத்துடணும். நல்லா மனம் வருது பாருங்க. நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எந்த டப்பாவில் ஒரு டப்பா மல்லி எடுத்தோமோ அதே டப்பாவில் அரை டப்பா தேங்காய் துருவல், இதையும் நல்லா அந்த பச்சை வாடை போக வறுத்துக்கிறணும். நம்ம அப்புறமெல்லாம் அதை தாளிக்க போகிறதில்ல. தண்ணி ஊற்றாமத்தேன் நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அம்மி இருந்து அரைச்சா சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைக்கிறது மாதிரியே நம்ம மிக்சிலையும் அரைக்கணும். அது நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாடை ஓரளவுக்கு தேங்காய் புளி எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடணும். நேரம் மாறிடும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வறுவட்டுருச்சு. நம்ம போட்ட தக்காளி, வெள்ளைப்பூடு, வரமிளகா எல்லாம் நல்லா வறுவட்டுருச்சு. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் போட்டு அதை வறுத்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். ஆறின பின்னால்தான் மிக்சியில் போட்டு அடிக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறவும் நம்ம அப்புறம் மிக்சியில் போட்டு எப்படி அரிக்கின்றதை என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஆறி நம்ம மிக்சி சாரில் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். முதல் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா குறண்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம துவையல் பதத்துக்கு அரைக்கணும். இந்த ஒரு தடவை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அப்படி நல்லா அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்த பின்னால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அப்புறம் அரைச்சிட்டு அப்புறம் பார்த்துட்டு துவைய பதத்துக்கு வந்தோடனே நம்ம அதை நிப்பாட்டிடணும். இப்போ அடுப்பராக பாருங்க, சூப்பராக இந்த மாதிரி துவையை பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதுவே நல்லா இந்த பக்குவத்தில் தான் வச்சுக்கிறோம். நம்ம இதை ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம நினச்ச நேரம் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். ரசம் வச்சு இதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம் கஞ்சிக்கெல்லாம் இந்த துவையல் இந்த வரமல்லி துவையல் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம தலை பித்தங்க இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட சாப்பாடுகள் சாப்பிட்றோம்ல, அது நம்ம தலை கிருன்னு இருக்கும். காலையில் எந்திரிக்கிறது தலை கனமாக இருக்கும், மஞ்சளாக வாந்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த மாதிரி ஒரு வரமல்லி துவையை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சரியாயிடும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களும் இந்த வரமல்லி துவை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலாதிபம் குக்கிங் சேனலை பாருங்கள் விடாமல். என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.